ஹை ஏஸ் நம்ம தேடியில் பேட்டில் த்ரூ 7 அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 24ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அகாடமியை சேர்ந்த எல்லா செக்டர்ஸையும் கலைக்க சொல்லி எல்எர்ஸ் கிட்டேருந்து ஆர்டர் வந்திருக்கு. அந்த நியூஸை கேட்டு நம்ம ஹோட்டைனும் நம்ம ஜியோ ஜூனரும் அப்படியே சோகத்தில் உட்காந்துட்டு இருக்க, நம்ம ஹேண்ட் மட்டும் கையில் ஏதோ ஒரு பேப்பரை வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கிறேன், அதுக்கப்புறமா நீ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நீயும் இதே காப்பி அடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏண்டா நம்ம யான் செக்டரே கலைய போது உனக்கு அதை நினைச்சு சோகமே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க, கவலைப்பட்டு மட்டும் என்ன ஆக போகுது, இந்த நிலைமையில மேல இருக்கிறவங்க சொல்றத நம்ம கேட்டுதான் ஆகணும். ஆமா அந்த பேப்பர்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹோட்டைன் அதை வாங்கி அப்படியே படிச்சு பார்க்க, மீட்டன்சன் கண்டிப்பா ஒரு திருட்டு பையதான், எங்களுக்கு கூட அவர் மேல சந்தேகம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுல எழுதிருக்கு. என்னடா இது அநியாயம், நம்ம அதெல்லாம் எழுதிதான் தம்பி ஆகணும், அப்படி இல்லைன்னா நம்மளும் சோலால சேர்ந்தவங்கன்னு சொல்லி நம்மளையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நம்ம ஜியோ சொன்னார், என்ன நடந்தாலும் சரி நான் உண்மை பக்கம் தான் நிற்பேன், நின்று அழிஞ்சு போ, யாரு வேணான்னு சொன்னா நான் ஒரு அட்வைஸோட கேட்டுக்க, நிலைமை கைமீறி போகும்போது எது எப்படி நடந்தாலும் சரி நம்மளோட வேலை நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதா தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க எல்லாரும் அப்படியே பேசிட்டு இருக்கும் போது வெளியே நம்ம மீட்டன்சன் நின்றுட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் அவர்கிட்ட போலாமான்னு பாக்குறாங்க, ஆனா நம்ம ஹேன் அவங்கள தடுத்துடுறாரு. இப்போ அவர்கிட்ட பேச போறது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயான் இப்ப அங்க வராரு. ஜியோயானே வந்துட்டான், அப்புறம் என்ன நானும் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம அப்போ அவங்கள விட மாட்டாரு. அவரால் இப்ப யாரையும் நம்ப முடியாது, நீ போறதுனால அவர் சொல்ல ஒரு விஷயத்த பாதிலேயே நிறுத்திட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அவங்களும் நிலைமைய புரிஞ்சிட்டு அப்படியே அமைதியாயிடுறாங்க. நம்ம ஜியோயான் மீட்டன்சன், எனக்கு எல்லாமே தெரியும், ஃபார்ம் அவங்கள கடத்தி வச்சிருந்த இடத்துக்கு நானும் வந்திருந்தேன், உங்களால என்ன பார்த்திருக்க முடியாது, ஆனா நான் உங்களை பார்த்தேன், நீங்க நடிச்சிட்டு இருக்கிறது கூட எனக்கு தெரியும், ஏன்னா அப்போ உங்க செடியில இருந்த ஒரு வண்டை ரெக்க நனைஞ்சு போச்சுன்னு சொல்லி நீங்க தான் அதை ஊதி விட்டு பறக்க வச்சீங்க. இதுக்கு மேலேயே அமைதியா இருந்து பிரயோஜனம் இல்ல, அவனுங்க பெருசா பிளான் பண்றானுங்க, எனக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவனுங்க எத்தனை பேர் இருக்கானுங்க, அவனுங்க பவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அவரு பதிலே பேசாம அப்பவும் அப்படியே அமைதியாவே நின்றுட்டு இருக்காரு. அவங்க போட்ட பொறியில நம்ம ஹீரோ வசமா மாட்டிக்கிறாரு. அங்க வந்து பாய்ச்சன் நம்ம ஜியோயானை பிடிச்சி ஹென்ஃபங் கிட்ட கூட்டு போயிடுறான். அப்புறம் ஜியோயான் பேச்சுவார்த்தை நல்லபடியா போச்சா, நீயும் சோலால் கூட சேர்ந்திருக்கங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்க என்ன பேசுனீங்க, உங்க கூட யாரெல்லாம் இருக்காங்கிறத சொல்லிடு, நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம பயங்கர காண்டோட அப்படியே அவரை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. பாய்ச்சன், இவன் ஃபைட் அவருக்கு போயிட்டு வந்தானே உன் தம்பி அடிச்சு காலி பண்ணான், அங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு கூட அவனுக்கு ரொம்பவே பிடிக்குமே, நீ ஒண்ணு பண்ணு, அவனை கூட்டு போய் அந்த டவரோட அண்டர் கிரவுண்ட்ல அடைச்சு வச்சிரு, எவ்வளவு நேரம் வேணாலும் அவன் அங்கேயே ட்ரைனிங் எடுக்கட்டும் அப்படின்னு அவன் சொல்ல, பாய்ச்சனும் அவரை கூட்டு போய் அப்படியே அடைச்சு வச்சிடறான். நம்ம ஜியோயான் உள்ள போன அடுத்த ஒரு சில செகண்ட்லயே அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் பிடிச்சிடுறாங்க. ஹென்ஃபங், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க எல்லாரும் ஜியோயானோட கூட்டாளி தானே அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அவங்க எல்லாரையும் கொத்தா பிடிச்சிட்டு போய் அவங்களையும் அந்த டவரோட அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டு போய் தனித்தனி ரூம்ல அப்படியே லாக் பண்ணி வச்சிடறான். இந்த லெவல்ல ஒரு சாதாரண ஆளால 4 மணி நேரம் மட்டும் தான் தாங்க முடியும், இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீங்க எல்லாரும் இங்கேயே கிடங்க, நாளைக்கு காலைல வந்து நான் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஜியோயான் எதுவுமே பேசாம அங்க நடக்கிற எல்லாத்தையும் அப்படியே அமைதியா பார்த்துட்டே இருக்காரு. மீட்டன்சன் உட்பட நம்மளோட எல்லா தொலையும் இப்போ ஒரு வழியா நம்ம இங்க அடைச்சு வச்சாச்சு, இனிமேலாவது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூவும் ஹென்ஃபங்கும் அப்படியே சிரிப்போட மேல போக, அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஹீட்டை தாங்க முடியாம இப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஜியோயான் சரியான நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி யாருக்கும் தெரியாம ஸ்னேக் சீஃப் கொடுத்துட்டு போன அந்த புல்லாங்குழல் எடுத்து அப்படியே ஊத ஆரம்பிக்கிறாரு. டக்குனு சீஃப் அவர் முன்னாடி வர, அவர் அப்படியே ஓரமா கூட்டு போய் பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல, இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, சாட்டா சொல்றேன் கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜிஎன்என் அகாடமிக்குள்ள நுழையிற அளவுக்கு உங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லா இருப்பாங்க நம்புறான், நீங்க தான் அகாடமியை அட்டாக் பண்ணி டவருக்குள்ள நுழைஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு அவர் சொல்ல, எம்பரர் விளையாடாதீங்க, என்னால இந்த ஹீட்டை தாங்கிக்க முடியும், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸோட நிலைமை கொஞ்சம் கஷ்டம் தான், அதான் அந்த மாதிரி கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, சீஃப் நீங்க சொல்றது சரிதான், ஆனா இந்த மாதிரி பண்ணா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், உங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த வேற ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டவருக்கு கீழே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, எர்த்துக்கு ஒரு ஸ்னேக், அவர் எங்க மூதாதையர் தான், நீங்க அவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க, அவர் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு அவர் சொல்ல, டைம் போயிட்டே இருக்கு, அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் ரொம்பவே வீக் ஆயிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜியோயான் திரும்பவும் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ற மாதிரி உட்காந்துட்டு அந்த புல்லாங்குழல எடுத்து அப்படியே ஊத ஆரம்பிக்க, நெருப்பு குழம்புக்குள்ள இருந்து அவர் சொன்ன அந்த ஸ்னேக் அப்படியே வெளியே வருது. அது பாக்கிறதுக்கே ரொம்பவே பயங்கரமா இருக்கு. ஏய் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க
அவரு நெத்தில இருந்த மார்க்க அந்த பாம்பு கிட்ட காமிச்சிட்டு, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருந்து தப்பிக்கணும், அதுக்கு நீங்க தான் டனலை கொஞ்சம் கிளியர் பண்ணி தரணும், அதுவும் இல்லாம இவங்க எல்லாரையும் கொஞ்சம் பயமுடுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, எர்த்துக்கு ஒரு ஸ்னேக்கும் அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியுது. திடீர்னு அந்த டவர் மொத்தமும் அப்படியே அதிர ஆரம்பிச்சிருது. அங்கிருந்த எல்லா கார்ட்ஸும் பயந்து போய் அப்படியே தெரிச்சடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே ஓடிடுறானுங்க. கார்ட்ஸ் எல்லாரும் போன உடனே நம்ம ஜியோயான் அவர் பவர்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே செவுத்தெல்லாம் உருக்க ஆரம்பிக்க, வெளியே இருந்த நம்ம ஹென்ஃபெங் இப்ப இந்த பக்கமா வரான். கார்ட்ஸ் எல்லாம் ஓடுறத பார்த்துட்டு, என்னடாச்சு ஏன்டா அப்படி ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பாம்பு உள்ள ஒரு பெரிய பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் தலை திரிக்க அங்கிருந்து ஓடிடுறானுங்க. கூவும் ஹென்ஃபெங்கும் அவசர அவசரமா டவருக்கு போய் பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்க்க, அங்க இருந்த எல்லாருமே இப்ப காணாம போயிடுறாங்க. அவனுங்களால இதை நம்பவே முடியல, எப்படி தப்பிச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க அப்படியே மண்டையை பிச்சுட்டு இருக்க, நம்ம கேங் மொத்தமும் அந்த டவரு கீழே இருந்த டனலுக்குள்ள அப்படியே நண்டு நட போட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அந்த இடம்லாம் ரொம்பவே மோசமா இருக்கு. அவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே பொடி நடையா அங்கிருந்து நவுந்து போயிட்டு இருக்க, கு அந்த டவரு கீழே ஒரு டனல் இருக்கு அப்படிங்கறத இப்ப கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறாரு. அந்த டனலோட இன்னொரு பாயிண்ட் பிளாக் ஃபாரஸ்ட்ல கனெக்ட் ஆகுது அப்படின்னு அவர் சொல்ல, ஹென்ஃபெங் கார்ட்ஸ் எல்லாரையும் அங்க அனுப்பி அவங்கள பிடிச்சிட்டு வர சொல்லிடுறான். நம்ம கேங் கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து இப்ப அந்த டனலோட அந்த இன்னொரு பாயிண்ட்டுக்கும் வந்துடுறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு வெளியே அவனோட ஆளுங்க மொத்தமும் பயங்கரமா அவங்கள தேடி அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹேன் அதை நோட் பண்ணிட்டு வந்து, வாய்ப்பு இல்ல ராஜா, நான் பாட்டுக்கும் என் மெடிசன் டீம் லீடராகவே இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு நினைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா ஹாயா காலாட்டிட்டு படுத்துட்டு இருந்திருப்பேன். எப்போ அவங்க கூட வந்து சேர்ந்தனோ அப்பையிலேருந்து ஒரு நாளும் செத்து பொழைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயான் உங்களால உங்க பவர்ஸை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மீட்டன்சன், அதுக்கு வாய்ப்பு இல்லை தம்பி, என் குய் எனர்ஜியை இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது, அதுவும் இல்லாம அவங்க கூட சண்டை போட நினைக்கிறது ரொம்பவே மோசமான பிளான். அவனுங்க எல்லாரும் ஃபார்மா ட்ரெயின் பண்ண அல்கெமிஸ்ட் மாஸ்டர்ஸ், வித்தக்காரனுங்க, கண்டிப்பா நம்மள தோக்கடிச்சிருவானுங்க. இப்ப இருக்கிறதுலயே நல்ல பிளான்னா நம்ம எல்லாரும் வேற எக்ஸிட்டை தேடி போறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்க, 3 நாளாயும் தப்பிச்சு போனவங்கள கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற தகவல் ஹென்ஃபெங்க்கு வருது. அந்த டனலுக்கு இருக்கிற ஒரே எக்ஸிட் அது மட்டும் தானே, அப்புறம் எப்படி அவங்களால அவங்க கண்ணில் படாம தப்பிச்சிருக்க முடியும்? என்ன திடீர்னு அவனுங்களுக்கு கடவுளோட சக்தி கிடைச்சிட்டா, இல்ல பேயா மாதிரி உங்க கண்ணில் படாம தப்பிச்சிட்டானுங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, இல்ல நாங்க நல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம், ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட வச்சு கூட ட்ரை பண்ணிட்டோம், ஆனா 10 மைல் ரேடியஸ்க்கு அந்த இடத்துல அவங்க இல்லவே இல்ல அப்படின்னு அவன் சொல்ல, கராத்தே மாஸ்டர் அப்படியே வாழுவாள்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அது எப்படி அவனுங்களால அந்த டவரை உடைச்சிட்டு தப்பிச்சிருக்க முடியும்? எத்துக்கு ஒரு ஸ்னேக்னா சாதாரண ஆளா? எவ்வளவு பெரிய பாம்பு அது? அவங்க தப்பிச்சு போறப்ப மட்டும் கரெக்டா அது அங்கிருந்து காணாம போச்சா? அதுவும் இல்லாம நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரைனிங் எடுத்தாலே அந்த டவரை உடைக்க முடியாது, அது எப்படி உடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே மண்டையை பிச்சுட்டு இருக்க, கடைசியா ஒரு வாட்டி கேட்கிறான், உங்களை யாராவது அவங்க கூட கூட்டு வச்சுக்கிட்டு அவங்கள தப்பிக்க விட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹென்ஃபெங் பசங்க எல்லாரையும் அப்படியே மிரட்டிட்டு இருக்க, நம்ம ரூலிங் டேக்கன் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஹென்ஃபெங், இது ஒன்றும் அவங்க வேலை இல்ல, பசங்களை மிரட்டி அவங்கள அடைச்சு வைக்கிறத முதல் நிறுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்ல, ஓ அப்ப இதான் விஷயமா, நீங்க வந்து காணாம போன அந்த பசங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்களே, அப்ப நீங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தப்பிக்க வச்சிருக்கணும். அங்கிருந்த இன்னொரு ஒரு டீச்சரும், நீங்க இந்த மாதிரி எல்லாரையும் சந்தேகப்படுறது அவ்வளவு நல்லது இல்ல ஹென்ஃபெங் அப்படின்னு சொல்ல, அப்ப நீங்க 2 பேரும் கூட்டா சேர்ந்து அவங்கள தப்பிக்க வச்சீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். கராத்தே மாஸ்டரும் அவருக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்க, நம்ம ரூலிங் சம காண்டாயிடுறாங்க. புடிச்சிட்டு போங்க, புடிச்சிட்டு போய் இவங்களை பேஸ்மெண்ட்ல லாக் பண்ணி விசாரிங்க அப்படின்னு அவன் சொல்ல, ரூலின் பயங்கர கோவத்தோட, ஹென்ஃபெங் இது ஒன்னும் ஸ்டார் பவலியன் இல்ல, நீ சொல்றதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் இவங்க எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு வர வழி இல்லாம அவங்களும் கார்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஆளுங்களாம் நடந்து முட்டி தெரிஞ்சதான் மிச்சம். நம்ம ஹோட்டை டக்குனு ஸ்லிப் ஆகி நெருப்பு குளம்ல உழுக போக அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவர் அப்படியே காப்பாத்திடுறாங்க. நம்ம எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கோம் எனக்கு தெரியல, ஒரு 3-4 நாள் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, இதுக்கு மேலேயே நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படியே அங்கேயே உட்கார்ந்துடுறாங்க. இன்னமும் இந்த டனலுக்கு இன்னொரு ஒரு எக்ஸிட் இருக்கும் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, நம்ம மீட்டன்சன் நம்ம எல்லாரும் பேசுற அளவுக்கு மூச்சு விடுற அளவுக்கு இங்க காத்து இருக்குன்னா கண்டிப்பா இன்னொரு ஒரு எக்ஸிட் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜியோயான், நீங்க எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்ப அவங்க எல்லாரும் அப்படியே அவங்க பழைய கதையை பேசிட்டு இருக்காங்க. நானா கடைசி வரைக்கும் என் வீட்லயே இருந்து செத்துருவான்னு நினைச்சேன், ஆனா இப்போ உங்க எல்லாரும் கூட சேர்ந்து சாக போறத நினைக்க எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹூஜியா சொல்ல, நம்ம ஹோட்டைன் ஹேண்ட் கூட வெளியே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழ்றதை விட இந்த மாதிரி அநியாயத்தை தட்டி கேட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மீட்டன்சன் அவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு லைட்டா சிரிக்கிறாரு. நம்ம ஹோட்டைன், கண்டிப்பா இந்த விஷயத்துல நம்மளால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் லைட்டா சாக்கோட ஏன் இந்த மாதிரி கேட்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா ஹை அத்தாரிட்டியில இருக்கிற ஒரு ஆளே இப்ப சோலால் பக்கம் சேர்ந்துட்டாரு, நம்ம எல்லாரும் வெளியே போய் ஸ்டேட் டீச்சர் ஒரு துரோகின்னு சொன்னா கூட நம்மள யாரு நம்ப போறா, அதுவும் இல்லாம இவ்வளவு சின்ன ஃபோர்ஸ் வச்சுட்டு நம்மளால அவங்கள என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்க,
அந்த மாதிரிலாம் நினைக்காத. நம்ம எல்லாரும் இருளை எதிர்த்து போராடுற போராளிகள், தீக்குச்சி மாதிரி. நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை நெருப்பா எரியணும். அந்த நெருப்பு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் பரவணும். 1 10 ஆகணும், 10 100 ஆகணும், 100 1000 ஆகணும். எந்த இடத்துலயும் நம்ம கொஞ்சம் கூட தயங்கவே கூடாது அப்படின்னு அவர் சொல்ல, சூப்பர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோயான் டக்குன்னு அந்த இடத்துக்கு அப்படியே ஓடி வராரு. நான் எக்ஸிட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க எல்லாரும் மின்னல் வேகத்துல அவர் கண்டுபிடிச்ச அந்த எக்ஸிட் கிட்ட இப்ப வந்துடுறாங்க. அங்க ஒரு கதவு இருக்கு. என்னது, சாப்பாடு, தண்ணி, செவர், பெட்ரூம்னு எல்லாமே இருக்கா? ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் உள்ள போலாம் அப்படின்னு நம்ம ஹான்ஸ் சொல்ல, டக்குன்னு அந்த கதவை திறந்துட்டு அந்த இடத்துக்கு இப்போ ஒருத்தர் வராரு. வாங்க வாங்க, ஏன் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவங்க எல்லாரையும் உள்ள கூட்டு போக, அந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு. யார் அவன் எரிமலைக்கு நடுவில் வந்து ஹோட்டல் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோயான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்க, அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லைட்டா தண்ணி குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல்காரு தண்ணி என்ன தண்ணி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஃபுல் மீல்ஸ் ரெடி பண்ணிடுறாரு. அவங்க எல்லாரும் இருந்த பசியில அது எல்லாத்தையும் அறக்க பறக்க எடுத்து அப்படியே திங்க போக, நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம், ஆமா இது என்ன இடம், எங்க கிட்ட நீங்க எதுவுமே கேட்காம எங்களுக்கு சாப்பாடுலாம் தரீங்களே அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, தெரியாதா இந்த இடத்த பத்தி தெரியாம நீங்க எப்படி இங்க வந்தீங்க அதாவது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே நடந்த எல்லாத்தையும் சொல்ல வர, சொல்லாதீங்க அது எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இந்த இடத்துக்கு பேரு வில்லன் வேலி. எங்களுக்கு உங்க பாஸ்டர் பத்திலாம் கவலை இல்ல. சாப்பிட்டுட்டு நீங்க எங்க இடத்துக்குள்ள போறீங்க, அதுக்கப்புறம் சண்டை போட்டு தான் நீங்க உயிர் வாழணும் அப்படின்னு அவர் சொல்ல, மீட்டன்சன் நான் இந்த இடத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இது குயிக் கான்டினென்ட்டோட அண்டர் கிரவுண்ட். கொலைக்காரன் சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லா மொல்ல மாதிரி பயலுகளும் இங்கதான் இருப்பானுங்க. இப்படி ஒரு இடம் உண்மையிலே இல்லைன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஜியோயான் சாப்பாடை கேன்சல் பண்ணி அனுப்பிடுறாரு. சாப்பிட்டா தானே சண்டை பண்ணும், நாங்க கிளம்புறோம். டேபிளை கிளியர் பண்ணிட்டு தாராளமா கிளம்புங்க. இப்பல இருந்து நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா சரியா 6 மாசத்துல இன்னொரு ஒரு எக்ஸிட் வரும். அது வழியா நீங்க இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹூஜியா சும்மா கதை விடாத அப்படின்னு சொல்றாரு. அவன் லைட்டா சிரிச்சுட்டு, கதைலாம் சொல்ல தம்பி, போற வழியில நிறைய எலும்பு கூடலாம் இருக்கும். அவங்க எல்லாரும் இந்த கடைக்கு வந்த கஸ்டமர்ஸ் தான், அவங்களுக்கு நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, மீட்டன்ஸனும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜியோயான் நெருப்புல போய் சாகிறத விட சாப்பிட்டுட்டு சிட்டிக்குள்ள போய் நம்ம இங்கிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சாப்பாடை எடுத்துட்டு வர சொல்ல, அவங்க எல்லாரும் கொஞ்சம் கூட யோசிக்காம நல்லா ஃபுல் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சாப்பாட்டுக்கு பில்லா இப்ப அவங்களுக்கு 2 பேட்டில் டிக்கெட் வருது. நம்ம ஹூஜியா நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜியோயான் டேய் யார் கூட சண்டை போட போறேனே தெரியாம ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி அவரை தடுத்துடுறாரு. அந்த கடைக்காரு வில்லன் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீ இங்க என்ன சாப்பிட்டாலும் என்ன வாங்கினாலும் என்ன பண்ணாலும் சரி, எதுக்குமே காசு கிடையாது, எல்லாத்துக்குமே பேட்டில் தான். ஹெவன், எர்த், பிளாக், எல்லோ இதான் ஆர்டர். எல்லோ 4th லெவல் அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹூஜியா ஹேண்ட் பெரியும் ஏன் பெரியும் அதுல எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் அப்படியே அவங்க எல்லாரையும் கடையோட பின்பக்கம் கூட்டு போய் அங்கிருந்த மாஸ்க் எல்லாத்தையும் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு, இப்பல இருந்து நீங்க எல்லாரும் உங்க அடையாளத்தை மறைச்சுக்கங்க, நீங்க யாருங்கிறது இங்க இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது, இப்பல இருந்து உங்க புது ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் இங்க வாழ போறீங்க அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே நம்ம கேங் மொத்தத்தையும் சண்டை நடக்கிற இடத்துக்கு கூட்டு போக, ஆடியன்ஸே கையில கத்தி கடப்பறியுமா அப்படியே பேட்டில் ஃபீல்ட சுத்தி நின்று காட்டுவாசி மாதிரி அப்படியே கத்திட்டு இருக்கானுங்க. சட்டை போடாத ஒரு கேங் அப்படியே பேட்டில் ஃபீல்டுக்கு நடுவில் வந்து குரங்கு டான்ஸ்லாம் ஆடி காமிச்சிட்டு, எல்லோ பேட்டிலுக்கான முதல் ரவுண்டு எம்பரர் அவுட்லாஸ் ஹூஜியா விசஸ் ஹாமர் கிங் அப்படின்னு அவன் சொல்ல, மாஸ்க் போட்டு நம்ம ஹூஜியா கையில ஒரு ஈட்டியை எடுத்துட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு வராரு. அவரோட ஆப்போனன்ட் ஒரு பயங்கரமான வெப்பனோட அப்படியே அவருக்கு நேரா நின்னுட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹூஜியா அசால்ட்டா அவனோட எல்லா மூவ்ஸ்ல இருந்து அப்படியே தப்பிச்சிடுறாரு. வெளியிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹான் இது ஒன்னும் அவ்வளவு கஷ்டமா தெரியல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹோட்டைன் டேய் இது ஒரு வேளை சாப்பாடுங்கான சண்டை தான், ஒரு நாளைக்கு 3 வேளை கொட்டிக்கணும்னா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹூஜியா சர்வ சாதாரணமா அவர் ஆப்போனண்ட்டை தோக்கடிச்சிடுறாரு. சுத்தி இருந்த கூட்டம் மொத்தமும் கொல்லு 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 அப்படின்னு சொல்லி அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறானுங்க. ஆனா நம்ம ஹூஜியா அவனை கொல்லாம மாச போஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே கீழே இறங்கிடுறாரு. அந்த சொக்கா போடாதவன் அப்படியே முன்னாடி வந்து கூட்டத்தை அமைதியாக்கிட்டு, அடுத்த பேட்டில் எம்பரர் அவுட்லாஸ் ஹான் விசஸ் பிளேட்மேன் அப்படின்னு அவன் சொல்ல, அப்படியே எபிசோட் 24 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, வில்லன் வழியில நம்ம எதிர்பார்க்காத என்னென்ன திருப்பலாம் வரப்போகுது, நம்ம ஹீரோவும் நம்ம கேங்கும் எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.